ஓகே. இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு கேஸ் லாவை நம்ம அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே வந்துட்டு கேஸ் லாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டில் இருக்கிற அந்த சாப்டர்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ நான் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் கன்சிடரேஷனில் ஒரு சாப்டர் டீல் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் லாவை நம்ம பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ கன்சிடரேஷனில் லீகல் ரூல்ஸ் ஆஃப் கன்சிடரேஷனில் செகண்ட் பாயிண்ட் இருக்கும். கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன், ரைட்? ஸோ ப்ராமிஸுக்கிட்டேயும் கன்சிடரேஷன் போகலாம், இல்லை எனி அதர் பர்சன்கிட்டேயும் கன்சிடரேஷன் போகலாங்கிறது லீகல் ரூல்ஸ். ஸோ இட் இஸ் பியூர்லி வேலிட் ஒன். எப்படி அப்படின்னா, தேர் கேன் பி ஸ்ட்ரேஞ்சர் டு த கன்சிடரேஷனுக்கு யாராவது ஒரு பர்சன் ஸ்ட்ரேஞ்சராக வராங்க அப்படின்னா லா அதை ஓகேன்னு சொல்லும். பட் ஹீ ஷுட் நாட் பி எ ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட். ஏன் கான்ட்ராக்டுக்கு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கக்கூடாது அப்படின்னா, தட் இஸ் கால்டு ப்ரைவட்டி ஆஃப் த கான்ட்ராக்டும் ஒரு ப்ரைவசி இருக்கும், அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்டெல்லாம் வந்து லா என்ன பண்ணாது, கான்ட்ராக்ட்குள்ளே அனுமதிக்காது. ஸோ கான்ட்ராக்ட்குள்ளே அந்த பெர்சன் இருக்கணும், பட் கன்சிடரேஷனுக்கு மட்டும் அவர் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கணும். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏவும் பியும் கான்ட்ராக்டில் இருக்காங்க. இப்போ பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ வந்து ஏதோ புக்கு சேல் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறாங்க, பி அதுக்கு பதிலாக ஏதோ வந்து 100 rupees கொடுக்குறதா வந்துட்டு பே பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பி என்ன சொல்ல போகிறாங்க, புக்கை வந்து என்கிட்ட வேண்டாம், என்னோடய பையனுக்கு கொடுத்துருங்க, அவனுக்கு தான் நான் அந்த புக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கான்ட்ராக்டில் யார் இருக்குது, பையன் பேர் இருக்கா. ஸோ அப்போ அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட் கிடையாது. ஏன்னா அவருக்கு அவங்க கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, அவர் பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது எப்பயுமே கன்சிடரேஷன் ப்ராமிஸாக இருக்கும், ப்ராமிஸிக்கும் இடையில தான் மூவ் ஆன் ஆகிக்கும், கரெக்டாக? ஸோ ஆனால் வந்து இந்த செகண்ட் லீகல் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கு, கன்சிடரேஷனுக்கு நீங்கள் அதர் பர்சன் கூட கொடுக்கலாம். தட் மீன்ஸ் தேர் கேன் பி எ ஸ்ட்ரேஞ்சர் டு த கன்சிடரேஷன். ஓகேவா? கன்சிடரேஷனுக்கு ஸ்ட்ரேஞ்சராக யாருனாலும் இருக்கலாம், பட் ஆனால் அவர் கான்ட்ராக்ட்குள்ளே இருக்கணும். ஹீ ஷுட் நாட் பி எ ஸ்ட்ரேஞ்சர் டு த கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பையன் வந்து என்னவாம், பையன் வந்து கான்ட்ராக்ட்குள்ளே இருக்கார், ஆனால் அவருக்கு கன்சிடரேஷனுக்கு மட்டும் அவர் ஸ்ட்ரேஞ்சராக வருவார். ஏன் அப்படின்னா, ப்ராமிஸுக்கு போக வேண்டிய அந்த இது வந்து இப்போ அந்த புக்கு வந்துட்டு இப்போ யார்கிட்ட போகுது அப்படின்னா பையனுக்கு போகுது. இதான் வந்து என்னது, சம்திங் இன் ரிட்டன், கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து கன்சிடரேஷன். ஸோ இது இன்னும் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கேஸ்லாம் பார்க்கலாம், சின்னையா விசஸ் ராமையா கேஸ்லாம். இட் இஸ் அ ஃபேமஸ் கேஸ்லாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரமையாங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட அம்மா கிட்டே போய் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கேட்டு எழுதி வாங்கிப்பாங்க. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ மதர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஓல்டு லேடி. ஸோ ஓல்டு லேடி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த மாதிரி உனக்கு ப்ராப்பர்ட்டி தரேன், ஆனால் நீ என்ன பண்ணு, அங்கிளுக்கு இந்த மாதிரி ஆன்யூனிட்டியாக பணம் கொடுத்துரு. ஆன்யூனிட்டி மீன்ஸ் மாதம் இந்த மாதிரி வந்துட்டு சர்டன் அமௌண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே ப்ராமிஸார் யார், இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அங்கிளுக்கு பணம் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதா ரமையா தானே. ஸோ ரமையா இஸ் த ப்ராமிஸார். ப்ராமிஸி யார், அந்த ஓல்டு லேடி. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்குறாங்களா அவங்க அம்மா, அவங்க தான். ஸோ அங்கிள் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் டு எ கன்சிடரேஷன். ஏன்னா அந்த கன்சிடரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, சம்திங் இன் ரிட்டர்ன், 2 பேர் மாற்றிக்கிறாங்கல்ல, அந்த பொருள் யாருக்கு போகுது, ப்ராமிஸிக்கு போகல, ஸோ அங்கிளுக்கு போகுது. அதனால் அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு எ கன்சிடரேஷன். ஆனால் வந்து அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்னா, பிகாஸ் ஹிஸ் நேம் இஸ் இன் த கான்ட்ராக்டில் அவங்க போடும்போது அந்த கண்டிஷனில் என்ன இருக்குது, நீ அங்கிளுக்கு ஆன்யூனிட்டி பே பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. ரமையாவும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கழித்து ரமையா பே பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க, ஃபெயில் பண்ணுறாங்க. ஸோ அதனால அங்கிள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடும்போது ரமையா கிட்ட இந்த செகண்ட் ரூல்ஸை தான் சொல்லுவாங்க. கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிஸிக்கிட்டே இருக்கலாம், எனி அதர் பர்சன்கிட்டே இருக்கலாம். அவங்க கான்ட்ராக்டில் அங்கிளோட பேர் இருக்குது, கரெக்டாக? ஸோ அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு எ கன்சிடரேஷன் மட்டும்தான், அவர் கான்ட்ராக்ட்டுக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது. ஏன்னா அவங்க கான்ட்ராக்டில் அவர் பேர் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து நீ என்ன பண்ணிடு, கன்சிடரேஷனை கொடுத்துரு அப்படின்னு ராமையா கிட்ட சொல்லுவாங்க. இப்போ இதே கேஸ்லாம் மாதிரியே சிஏ ஃபவுண்டேஷனில் ஒன்று வந்திருக்கு. நம்ம அதுக்கு தான் வந்துட்டு பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த கேஸ்லால் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து சோஹன்லால்
அதை அப்படியே கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ சோஹன்லால் சோல்டு 10 acres ஆஃப் ஹீஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டு மிஸ்டர் மோகன்லால். ஓகேவா, எம்னு வச்சுக்கோங்க. 10 ஏக்கர் லேண்டை வந்து 25 lakhsக்கு விற்கிறதுக்காண்டி கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு சோஹன்லால். ஓகேவா, போட்டிருக்காரு. ஸோ அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் மென்ஷன்ட் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் 9 ஏக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட? எம்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் 9 ஏக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மிச்சம் இருக்கிற 1 ஏக்கரை வந்து என் பையனுக்கு கொடுத்துருங்க. என் பையனான சோட்டாலால், அவர் பேர் வந்து சோட்டாலால். ஸோ வந்து சோட்டாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள்லையே வந்துட்டு தட் மீன்ஸ் ப்ராமிஸார் வந்து இறந்துட்டார். இப்போ அடுத்து ப்ராமிஸி இருக்கார்ல, ஓகே அப்படின்னு சொன்னார்ல, அவர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா 10 ஏக்கர் லேண்ட்லேயுமே என்ன பண்ண போகிறாராம், பிஸ்னஸ் பண்ண போகிறாராம். ஆனால் அவருக்கு அலோகேட் பண்ணது எவ்வளோ தான், 9 acres மட்டும்தானே. ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் லாஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா வந்துட்டு வாசித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தட் மீன்ஸ் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் என்ன கொஷின் அப்படின்னா, சோஹன்லால் தட் மீன்ஸ் சோட்டா இருக்காங்கல்ல, அவங்களால இந்த கேஸை வந்து அரைஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா, அவங்களால ஏதாவது கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி அதை வாசித்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 4 mark. ஸோ ஏதாவது 4 mark கொஷின் அப்படின்னாலே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இஷ்யூ, அனலைசிஸ், ப்ரொவிஷன்ஸ், கன்க்ளூஷன்னு பிரிச்சுருவாங்க. ஓகே, 6 mark கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் தியரியில் வரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு 3 வந்துட்டு கேட்டுருவாங்க. ஒரு 3 கொஷின் கொடுத்து ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்குங்கிற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அந்த ஒரு கொஷினுக்கு எழுதினா போதும். மற்றபடி இந்த மாதிரி 4 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா தென் இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஷுவர்லி வந்துட்டு என்ன இருக்கும், நீட் ப்ரெசன்டேஷனாகவும் இருக்கும், மார்க்ஸும் வந்து கெயின் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இஷ்யூவில் எந்த டாப்பிக்கில் படிக்கிறீங்க. இப்போ இது ஃபுல்லாகவே கன்சிடரேஷனை பற்றி தானே, கரெக்டாக? ஏன்னா வந்துட்டு சோட்டாக்கு கன்சிடரேஷன் வரணும், கொடுக்கல. ஸோ திஸ் கேஸ் இஸ் ஆன் கன்சிடரேஷன். அந்த இஷ்யூ வந்து அதில் இருக்குது. ப்ரொவிஷன் என்னது அப்படின்னு பார்த்தா, ப்ரொவிஷன் மீன்ஸ் எந்த டாபிக் கீழே நீங்கள் படிக்கிறீங்க. கன்சிடரேஷன் சாப்டரில் எந்த டாபிக் கீழே படிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதுங்க. திஸ் இஷ்யூ டீல்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் லீகாலிட்டி ஆஃப் கன்சிடரேஷன். கன்சிடரேஷனோட லீகாலிட்டி பாயிண்ட்ஸ் கீழே தானே நீங்கள் படித்தோம், அதை எழுதியாச்சு. அடுத்தது அனலைசிஸ். அனலைசிஸ் மீன்ஸ் நான் சொன்னேன்ல, லீகாலிட்டி ஆஃப் கன்சிடரேஷனில் இந்த பாயிண்ட்டு கீழே படிச்சிருப்பீங்கன்னு, அதில் நீ என்னென்ன உள்ளே படிச்சிங்களோ அதை ஃபுல்லத்தையுமே அனலைசிஸில் எழுதுங்க. தட் மீன்ஸ் கன்சிடரேஷன் மே மூவ் ஃப்ரம் த ப்ராமிசி டு that means promisee or any other person கிட்ட தானே போகலான்னு சொல்லியிருக்கு. that means stranger to a consideration இருக்கலாம், but not stranger to a contract, கரெக்டாக? ஸோ அதை ஃபுல்லாக எழுதிட்டு in this case சோட்டா is only a stranger to a consideration. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதுறீங்க அனலைசிஸில், கேஸ் லாக்கும் நீங்கள் எழுதுன அந்த அனலைசிஸ்க்கும், தட் மீன்ஸ் இந்த லாவில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த கேஸால் இப்படி நடந்திருக்கு, இதுதான் எனது அனலைசிஸ். நீங்கள் அதை உட்காந்து என்ன பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த கேஸில் சோட்டா இஸ் ஒன்லி a stranger to a consideration but not stranger to a கான்ட்ராக்ட். ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று இப்போ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுட்டீங்க. கான்செப்ட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தது கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் சோட்டா வந்து ஜஸ்ட்டு கன்சிடரேஷனுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர். ஏன்னா அவங்க போட்டிருக்க கான்ட்ராக்டில் 1 ஏக்கர் வந்துட்டு கண்டிப்பாக சோட்டா கொடுக்கணுங்கிறத வந்துட்டு எழுதியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவர் ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ அதனால் கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ சோட்டா கேன் கிளைம் த அமௌண்ட் ஆர் லேண்ட், கரெக்டாக? அது மாதிரி ஒரு பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஷோர்லி வந்துட்டு 4 marks அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ டோன்ட் ரைட் ஸ்டோரிஸ், படித்ததை மட்டும் எழுதுங்க, நீட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் வந்துட்டு மார்க்குக்கு ஏற்ற மாதிரி மட்டும் எழுதினா போதுமே தவிர பக்கமாக எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடைக்கட்டா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் எழுதுனா மோர் தென் எனஃப்.